இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னு சொல்லிச்சுன்னா, நிறைய நாளைக்கு பிறகு ஸ்பெஷலாக கொஞ்சம் டின்னருக்கு ஏதாவது செய்வோம்னு சொல்லி யோசித்தேன். ஸோ பிரியாணி செய்வோம்னு சொல்லி சிக்கன் பிரியாணி தான் செய்ய போகிறேன், தம் பிரியாணி. அதோட வந்து கத்திரிக்காய் பிரட்டல் மாதிரின்னு சொல்லி கத்திரிக்காய் பொச்சுன்னு சொல்லி சொல்லுவாங்க அது. அதுக்கு பிறகு வந்து நாட்டு சக்கரை போட்டு கேசரி செய்ய போகிறேன். அதோட வந்து சிக்கன் ஃப்ரை, முட்டை, ரைத்தா. அதோட வந்து கடைசியாக வந்து வெற்றிலை பாக்கு பீடா செய்கிற ஒரு ஐடியாவும் இருக்குது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்படி செய்கிறது, என்னென்ன யூஸ் பண்ணுறேன்னு, எப்படி இதை வந்து குயிக்காக செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம். முதல்ல வந்து இந்த கத்தரிக்காய் தொக்கு, அதாவது வந்து இந்த பிரியாணிக்கு சாப்பிட்ற கத்தரிக்காய் தொக்கு எப்படி செய்கிறேன்னு சொல்லி பார்ப்போம். நானுமே இது வந்து ஃபஸ்ட் டைம் தான் செய்கிறேன். கலாஸ் கிச்சன்னு சொல்லி யூடியூப்பில் பார்த்தேன். அதை வச்சு தான் செய்தேன். எனக்கு அது பார்க்கவே டெம்டிங்காக இருந்துச்சு. சரி நாங்களும் ட்ரை பண்ணுவோம்னு சொல்லி தான் செய்தேன். ஒரு 3 டேபிள் ஸ்பூனு கிட்டவே எண்ணெய் வந்து கொஞ்சம் கூட விடணும். அதே நேரத்தில் நல்லெண்ணெய் விடணும். விட்டுட்டு கொஞ்சமாக கடுகு, அதாவது ஒரு அரை டீஸ்பூனுக்கிட்ட கடுகு, அரை டீஸ்பூனை விட குறைவாக கடுகு, அதுக்கு பிறகு ஒரு 10 மிளகு, அதையும் போட்டு தாளிச்சிட்டு அதுக்கு பிறகு ஒரு 7-8 வெள்ளைப்பூடு, அதுக்கு பிறகு ஒரு 3 பச்சை மிளகாய். நீங்கள் வந்து உங்களோட பச்சை மிளகாய் வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் போட்டுக்கொள்ளலாம். இது இவ்வளோத்தையும் போட்டு நல்லா வதக்கி எடுப்போம். அந்த மிளகு வந்து நல்ல மிளகுட வாசம் நல்லா எண்ணெயில் இறங்கணும். அப்போ அது டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வதக்கி எடுத்துருவோம். வதக்கி எடுத்துட்டு அதுக்கு பிறகு வந்து நாங்கள் வந்து இந்த குட்டி கத்தரிக்காய், நீங்கள் அந்த குட்டி குட்டியாக இருக்குது தானே, அது போட்டிங்கன்னு சொல்லிச்சுன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு வந்து அது கிடைக்கல, கொஞ்சம் பெரிய கத்திரிக்காய், ஆனால் குண்டு கத்திரிக்காய் கிடச்சிச்சு, நீட்டு கத்திரிக்காய் இல்லை. ஸோ அதை வந்து இப்படி சின்ன சின்ன துண்டாக கொஞ்சம் மொத்தமாகவே, ஆனால் ஒரு அளவான துண்டாக ஒரு 4 அல்லது 6 வெட்டிட்டு கழுவிட்டு வச்சுக்கிறேன். அதையும் போட்டு நல்லா பிரட்டி விடணும். இந்த எண்ணெயிலேயே இந்த கத்தரிக்காய் நல்லா வெந்து வரணும். நாங்கள் தண்ணியெல்லாம் விட போகிறதில்ல பிறகு. அதனால் வந்து இந்த எண்ணெயில் வந்து நல்லா வெந்து வரணும். அப்போ நீங்கள் உங்களோட கத்தரிக்காய்க்கு ஏற்ற மாதிரி 4 டேபிள் ஸ்பூனோ 5 டேபிள் ஸ்பூனோ கொஞ்சம் கூடவாகவே எண்ணெய் விடணும். நல்லெண்ணெய் தானே, அதனால் வந்து ஓகே தான். நல்லெண்ணெய் விட்டிங்கன்னு சொல்லிச்சோன்னா தான் அந்த டேஸ்ட் வரும் ஆக்சுவலி. ஸோ நல்லெண்ணெய் வந்து விட்டுட்டு அந்த ஒரு மூடியை போட்டு இந்த கத்தரிக்காய் நல்லா வேகும் வரையும் நல்லா சிம்மில் வச்சு வேக விடணும். கத்திரிக்காய் லைட்டாக பொரிஞ்சு வரணும். அது அங்கே பொரிஞ்சிட்டு இருக்கும்போது இடையில கிளறி விட்டு பொரியும் பொழுது இங்கே வந்து நான் கேசரியை செய்வோம்னு சொல்லி பார்த்தேன். நான் அன்றைக்கி நாட்டு சர்க்கரையில் தான் கேசரி செய்ய போகிறேன். அதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூனு கிட்டவே நெய் விட்டுருக்கிறேன். நெய் விட்டுட்டு கொஞ்சமாக கஜு, அதை வந்து நல்லா இந்த எண்ணெயில் கொஞ்சம் பொரிய விட்டு எடுத்துருவோம். கஜு நல்லா பொரிஞ்சால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு வேணுமுன்னா நீங்கள் ப்ளம்ஸ் கூட போட்டுக்கொள்ளலாம். நான் ப்ளம்ஸ் போட இல்லை இன்றைக்கி. நீங்கள் வந்து விருப்பமெண்டா போட்டுக்கொள்ளுங்க. கஜு நல்லா சிவந்து பொரியட்டும். நல்லா சிவந்து பொரிஞ்சா பிறகு அதை மெதுவாக எடுத்து வச்சுருவோம். அதை ஆகவும் கருக விட்டுறக்கூடாது. கருக விட்டால் கேசரியை சாப்பிடும்போது நல்லா இருக்காது. நான் வந்து ரவை லைட்டாக வறுத்து தான் வச்சுருக்கிறேன். அதனால் அளவாக நெய்யை போட்டு செய்யலாம். இன்னும் கொஞ்சம் கூடவே நெய்யை போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் தளர்வாக வரும். ஆனால் எனக்கு வந்து வீட்டில் வந்து அவ்வளவு தளர்வாக விருப்பம் இல்லை. அதனால் நான் வந்து அளவான நெய்யாக விட்டுருக்கிறேன். இந்த சின்ன கப்பால் ஒரு அரை கப் தான் நான் எடுக்கிறேன். இது ஒரு அரை கப், 125 ml கப் வந்து இது. ஸோ அதால் தான் எடுக்கிறேன் நான். அவ்வளவும் போதும். அவ்வளவுமே ஒரு 7-8 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். கொஞ்சமாக வறுத்துட்டு, ஏன்னா நான் ஆல்ரெடி வறுத்து வச்சது தான் நெய்யில். வறுத்துட்டு ஒரு கப் ரவைக்கு நீங்கள் வந்து நல்லா தளர்வாக வேணுமுன்னா 3.25 கப்லேருந்து 3.5 கப் விடலாம். நான் வந்து ஒரு 3 கப்பு கிட்ட விட்டுருக்கிறேன். பிறகு பார்த்துட்டு வேணுமுன்னா கொஞ்சமாக விடலாம். பெருசாக கட்டி பத்தாது. இப்போ கட்டி பற்றின மாதிரி தெரியும். பிறகு அப்படியே அது கரைஞ்சிடும். ஆனால் இன்னொரு ஆள் தண்ணி ஊற்றுறதுக்கு இருந்தால் நீங்கள் அவங்கள ஊற்ற சொல்லிவிட்டு நீங்கள் டக்குன்னு கிளறிக்கொண்டே இருந்தீங்கன்னா இந்த கட்டி கூட பத்தாது. நல்லா அந்த மசிச்சு விட்டுருவோம். அந்த கட்டியில் மசிச்சு விட்டோன்னா அது வந்து நல்லா மசிஞ்சு ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா வேக விட்டுருவோம். நல்ல லோ ஸ்லிம்மில் வச்சு. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னு சொல்லிட்டு நான் இங்கால கத்தரிக்காய் லைட்டாக நல்லா எங்கே பார்த்தீங்கன்னா ப்ரௌன் ஆகிட்டு வருது. இப்படி இன்னும் கொஞ்சம் ப்ரௌன் ஆகணும் கத்தரிக்காய் நல்லா. ஸோ பிரட்டி விடுவோம். இப்படி இடையில திறந்து அதை வந்து பிரட்டி விடணும். இல்லாட்டி கருகி போயிடும் ஒரு பக்கத்தால். நல்லா பிரட்டி விட்டுட்டு மூடியை போட்டு திருப்பி நல்லா தான் வேக விடணும். இதை நல்லா கொஞ்சம் பொரிஞ்ச மாதிரி வரணும். அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 2-3 நிமிஷத்தில்
இப்படி ஒரு பதத்துக்கு வந்துடும். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தளர்வாக வேணுமுன்னா நீங்கள் நான் சொன்ன மாதிரி 3½ கப், ஒரு கப்புக்கு 3½ கப் தண்ணி விடுங்க. நான் சுடுதண்ணி தான், சுடுதண்ணி விடுங்க. பிறகு இதுக்குள்ளே பச்சை தண்ணியை விட்டு கொதிக்க விட்டு அது டைமும் கன்சியூமிங். நல்லா கொதி தண்ணி விட்டிங்கன்னு சொல்லிச்சுன்னா டக்குன்னு வேலை முடிஞ்சிடும். இங்கே பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா நான் அதே கப்பால் ஒரு கப் நாட்டு சக்கரை போடுறேன். இது கொஞ்சம் ஹெல்த்தியான ஆப்ஷன். இல்லாட்டிக்கு நாங்கள் சீனி போடுறத விட நாட்டு சக்கரை வந்து கொஞ்சம் ஹெல்த்தியான ஆப்ஷன் தான். ஸோ நாட்டு சக்கரை தான் நான் போடுறேன். அது பிறகு திருப்பி அந்த டேஸ்ட்டை பார்த்துட்டு திருப்பி போடுவோம்னுட்டு, ஏன்டா எனக்கு கூட போடவும் விருப்பம் இல்லை. ஸோ நல்லா கிளறி விடுவோம். நாட்டு சக்கரை போட்டோன்னே கொஞ்சமாக லைட்டாக இளக்கம் கொடுக்கும் ரவை. நாட்டு சர்க்கரையோ சீனியோ எது போட்டாலும் இளக்கம் கொடுக்கும். நான் திருப்பியும் இன்னொரு கப் நாட்டு சக்கரை போட்டிருக்கிறேன். சுகர்ன்னு சொல்லிச்சுன்னா நீங்கள் ஒரு கப்புக்கு 1½ கப்புக்கு கிட்ட போடலாம். 1.25 1½ கப்புக்கு கிட்ட போடலாம். நாட்டு சக்கரைன்றபடியாக ஒரு 2 கப் போட்டால் தான் கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்குது. போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருவோம். இப்படி தளர்வாக இருக்குது. இப்படி ஒரு பதத்தில் இப்படி கரண்டிலேருந்து விழுகிற ஒரு பதத்தில் எடுத்தோம்னு சொல்லிச்சுன்னா நல்லா இருக்கும். இந்த டைமில் வந்து கொஞ்சமாக வந்து நம்ம ஏலக்காய் பொடி இருந்தால் ஏலக்காய் பொடியும் நீங்கள் போட்டுக்கொள்ளலாம். அப்படி இல்லைன்னு சொல்லிச்சுன்னா ஒரு ஏலக்காயை சும்மா தட்டிட்டு கூட நீங்கள் போடலாம். நான் சும்மா தட்டிட்டு தான் போட்டிருக்கிறேன். ஏலக்காய் பொடி நீங்கள் பொடிச்சு வச்சுருந்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா அதை போடுங்க. அதோட வந்து நாங்கள் வறுத்து வச்சுருக்கிற காஜு, ப்ளம்ஸ் இருந்தால் ப்ளம்ஸ் அல்லது ஆல்மண்ட்ஸ் கூட நீங்கள் போட்டுக்கொள்ளலாம். எல்லாத்தையும் போட்டுட்டு ஆஃப் பண்ணிட்டோம்னா சூப்பரான கேசரி ரெடி. அது ஒரு பக்கத்தில் இருக்கட்டும். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா கத்தரிக்காய் வதங்கணும். அப்போ தான் அது வந்து டேஸ்ட்டாக இருக்கும். இந்த டைமில் நாம் வந்து ஒரு 2 தக்காளி, அதாவது வந்து மீடியம் சைஸான தக்காளி ஒரு 2, ஆக பெருசு இல்லை, மீடியம் சைஸான தக்காளி. நான் கத்தரிக்காய் ஒரு 250 கிராம் எடுத்திருப்பேன். 2 பெரிய குண்டு கத்தரிக்காய் எடுத்தேன். அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா சீரகம் 1/2 டீஸ்பூன், தனி மிளகாத்தூள் 1 டீஸ்பூன் போட்டிருக்கிறேன். இவ்வளோத்தையும் போட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டு நல்லா பிரட்டி விடுவோம். நீங்கள் வந்து இந்த தூள் வகைகளும் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கொள்ளுங்க. சீரகத்தூள் அவ்வளவு போட்டால் காணும். மிளகாத்தூள் உங்களுக்கு உரைப்புக்கு தேவையான மாதிரி நீங்கள் போட்டுக்கொள்ளலாம். அதுக்கு பிறகு கொஞ்சமாக புளித்தண்ணி, புளித்தண்ணி வந்து இப்போ தக்காளியோட புளிப்பை பார்த்து நீங்கள் போட்டுக்கொள்ளுங்க. புளித்தண்ணி உங்களோட புளின்ற அளவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கொள்ளுங்க. அதையும் போட்டு நல்லா கொஞ்சம் பிரட்டி விட்டு கொதிக்க விடணும். இது செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. இதுதான் ஆக்சுவலி அன்றைக்கி வந்து ஹைலைட். ஏனெண்டா வந்து இது ஃபஸ்ட் டைம் தான் செய்தேன். நான் சும்மா நார்மலாக செஞ்சுருக்கிறேன். நான் அந்த ப்ராப்பரான முறையில் இதுதான் ஃபஸ்ட் டைம் செய்திருக்கிறேன். இங்கே பாருங்கள், அதை மூடி போட்டு இதாண்ட விட்டுட்டு அவிய விட்டுட்டு நான் வந்து இங்கே ஒரு 20 கேஷ்யூ நட்ஸ் எடுத்துருக்கிறேன். ஆனால் வந்து ஒரிஜினல் ரெசிப்பியில் வந்து அவங்க வந்து எப்படி காட்டுறாங்கன்னா வெள்ளை எள்ளு அரைச்சி போட சொல்லி, எனக்கு வந்து எள்ளோட வாசம் விருப்பம் இல்லை. அதனால் வந்து நான் வந்து கேஷ்யூ நட் போட்டிருக்கிறேன். நீங்கள் வந்து எள்ளு வேணும்னாலும் போடலாம். எள்ளு நான் எல்லாவே சாப்பிடுவேன். ஆனால் அதை சாப்பாட்டுக்குள்ளே ஏதாவது அரைச்சி போட்டால் எனக்கு அந்த வாசம் பிடிக்கிற இல்லை. அதனால் சரி நம்ம கேஷ்யூ நட் போடுவோம்னு பார்த்தா அது செம்ம க்ரீமியாக அந்த டிஷ்ஷோட ரிச்னஸை வந்து கூட்டிட்டுது அது. ஸோ அதையும் போட்டுட்டு அரைச்சிட்டு கொஞ்ச நேரம் தான் ஊற வச்சேன். நான் ஒரு 10 மினிட்ஸ் அந்த சும்மா ஒரு லைட்டான வெதுவெதுப்பான தண்ணியில் ஊற வச்சுட்டு அரைச்சிட்டு போட்டு எடுத்தால் செம்மையான கத்தரிக்காய் தொக்கு ரெடி. அவ்வளோதான் அந்த கத்தரிக்காய் தொக்கு. அதுக்கு பிறகு வந்து இங்கே நான் பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா இந்த சிக்கனை வந்து நான் முதல் நாளே மேரினேட் பண்ணி வச்சுட்டேன். இதில் வந்து என்ன இருக்குதுன்னு சொல்லிச்சுன்னா கரம் மசாலா ஐட்டம்ஸ், வெங்காயம், தக்காளி இல்லை வெங்காயம், கொத்தமல்லி, புதினா, மசாலா பவுடர்ஸ், பிரியாணிக்கு தேவையான மசாலா பவுடர்ஸ் எல்லாம் போட்டு, தயிர் கொஞ்சம் போட்டு எல்லாம் போட்டு மேரினேட் பண்ணி முதல் நாளே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அடுத்த நாள் எடுத்து ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெயை விட்டுட்டு இதை வந்து நம்ம நல்லா பரப்பி விடுவோம். இப்படி செய்யும்போது அந்த சிக்கன் வந்து நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக நல்லா ஜூஸியாக இருக்கும் பிரியாணியில். இல்லைன்னா உடனே மேரினேட் பண்ணினோம்னா அவ்வளோ வந்து அந்த சாரம் வந்து அதில் இறங்காது அந்த மசாலா. ஸோ அது ஒரு மாதிரி பிளாண்டாக இருக்கும். சிக்கனோ மீட்டோ என்ன மீட் நீங்கள் யூஸ் பண்ணாலும் அதில் ஒரு ரம்பையிலையும் போட்டிருக்கிறேன் நான். உங்களுக்கு வேணுமெண்டா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் அல்லது கமெண்ட்டில் வந்து உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுறேன் என்னென்ன ஐட்டம்ஸ் போட்டிருக்கணுண்டு. இதை வந்து போட்டு மீடியம் அல்லது லோவில் வச்சு அதை கொஞ்ச நேரம் அப்படியே அடுப்பில் வச்சுருவோம். இந்த ரைஸ் வந்து ரெடி ஆகும் வரையும் அதை வந்து அடுப்பில் வச்சுருவோம். ரைஸுக்கு வந்து நான் வந்து ஒரு பெரிய பேன் வச்சு சுடு
சுடுதண்ணி தான் விடுறேன். சுடுதண்ணி விட்டால் நமக்கு டக்குன்னு ஈஸியாக வேலை முடியும். இல்லைன்னா இந்த தண்ணி கொதிக்கும் வரையும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கணும் நாங்கள். ஸோ இந்த தண்ணி வந்து ஒரு ஒரு மீடியம் லெவலில் ஹீட்டாக இருக்குது. கொஞ்சமாக நல்லா கொதித்து வர விட்டுட்டு அதுக்கு பிறகு வந்து நாங்கள் கழுவிட்டு ரைஸை வந்து போடலாம். நான் ரைஸ் வந்து பாஸ்மதி ரைஸ் கழுவிட்டு ஒரு 2-3 தடவை கழுவிட்டு தண்ணியை நல்லா வடிச்சிட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். நீங்கள் வந்து தண்ணியோட ஊற வைக்க தேவையில்லை. அது அப்படி நீங்கள் தண்ணியோட ஊற வச்சிங்கன்னு சொல்லி சொன்னால் ஆக கொலகொலண்டு போயிடும் பிரியாணி. நீங்கள் வந்து தண்ணியை வடிச்சிட்டு ஒரு 15-20 மினிட்ஸ் நீங்கள் வந்து அப்படியே அதை வச்சலாம். அப்போ கொஞ்சம் நீட்டாக வரும் பிரியாணி. இதுக்குள்ளே வந்து இப்போ நான் இந்த தண்ணி கொதிச்சு கொண்டு வரைக்க பட்டை, லவங்கம், ஏலக்காய், அந்த பிரியாணியில் அந்த கடல் பாசி அதெல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து அதையும் போட்டுட்டு அந்த தண்ணியை ஃப்ளேவர் பண்ணுறதுக்கு நான் வந்து என்கிட்ட பிரியாணி எசன்ஸ்ன்னு சொல்லி ஒன்று வாங்கி வச்சுருந்தேன். நான் அதுலேயும் கொஞ்சம் விட்டுட்டு கொஞ்சமாக எண்ணெய், நார்மல் எண்ணெய், தேங்காய் எண்ணெயோ நல்லெண்ணெயோ விடக்கூடாது, கொஞ்சம் வாசம் இல்லாத நார்மலான எண்ணெய் இவ்வளோத்தையும் போட்டு நாங்கள் வந்து தேவையான அளவு உப்பு போடணும். உப்பு வந்து லைட்டாக கூட இருக்கிற மாதிரி பார்த்துக்கொள்ளுங்க. அப்போ தான் ரைஸுக்கும் சேர்த்து வரைக்க சரியாக இருக்கும். இந்த தண்ணியை வந்து நம்ம நல்லா கொதித்து வர விடணும். அப்போ தான் ரைஸ் வந்து நாங்கள் டக்குன்னு வெந்து எடுக்கலாம். பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு ஆவி வர்ற அளவுக்கு கொதித்து வந்தோன்னே இங்கே பாருங்கள், தண்ணி இல்லாமல் ஊற வச்சுக்கிறேன். 2-3 தடவை கழுவிட்டு தண்ணியை வடிச்சிட்டு ஊற வச்ச பாஸ்மதி ரைஸ் அதை வந்து அதுக்குள்ளே போட்டுட்டு இது வந்து ஒரு 75%, ஒரு 65 to 75% இது வந்து குக் ஆகணும். எனக்கு வந்து சரியாக ஒரு 12 மினிட்ஸ் எடுத்துச்சுது அதை வந்து குக் பண்ணி எடுக்கிறதுக்கு. இங்கால பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அந்த சிக்கன் வந்து லைட்டாக கொதிச்சுட்டு இருக்குது. அப்போ அந்த அந்த ஜூஸஸ் எல்லாம் வெளியில் வந்து கொஞ்சம் தண்ணி விட்டு வரும். இந்த டைமில் வந்து இங்கால வந்து ரைஸ் வந்து லைட்டாக கொதிச்சுட்டு இருக்குது. நான் சொன்ன மாதிரி ஒரு 65 to 75% கொதிச்சா காணும். பிறகு நாங்கள் மிச்சத்தை தம்மில் தான் போட்டு வேக வச்சு எடுக்க போகிறேன். சாரி, கேமரா வந்து மாறிட்டுது மற்ற மாதிரி, நான் அதை கவனிக்கல. ஸோ அதனால தான் வீடியோ வந்து இந்த ஆங்கிளில் வந்துட்டுது. ஸோ இங்கே பாருங்கள், நல்லா கொதிச்சு கொண்டிருக்குது. இந்த கொதிக்கிறது வந்து நீங்கள் பக்கத்துலேயே நிற்கணும். நீங்கள் ஒரு செகண்ட் அங்கால போயிட்டீங்கன்னு சொல்லி சொன்னால் அந்த பதமே பிழைச்சி போயிடும். ஸோ இதை வச்சுட்டெல்லாம் நீங்கள் அங்கால இங்கால அடுத்தடுத்த வேலையில் செய்யக்கூடாது. அடுப்புக்கு கிட்டவே நின்று நீங்கள் வந்து இதை வந்து கொதிக்க விடணும். சரியா ஒரு 7-8 நிமிஷத்துக்கு பிறகு இங்கே பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா ஒரு 65 to 75% கிட்ட இது குக் ஆகிட்டுது. தண்ணியுமே நல்லா வற்றிட்டுது. உடனே ஒரு கொலாண்டர் எடுத்து அதில் வந்து வடிச்சிடுங்க. சில பேர் வந்து அப்படியே வச்சுக்கொண்டு கரண்டியால் எடுத்து அங்கால வந்து போடுவாங்க சிக்கனுக்கு மேலே. அப்படி நீங்கள் போடும்போது அது டக்குண்டு குக் ஆகிடும் சுடுதண்ணிலே இருக்கிறபடியாக. பிறகு அது குழஞ்சிடும். ஸோ நீங்கள் வந்து வடிக்கிறது தான் பெஸ்ட். நான் வந்து இப்போ ஒரு 4-5 பேருக்குள்ளே தானே செய்கிறேன், அதனால் வந்து ஒரேடியாக லேயர் பண்ணுறேன். நீங்கள் கொஞ்சம் கூட குவான்டிட்டியில் செய்கிறீங்கன்னா கொஞ்சம் சிக்கனை எடுத்துட்டு ஒரு 2 லேயராக போடுங்க. சிக்கன், ரைஸ், அதுக்கு பிறகு திருப்பி சிக்கன், திருப்பி ரைஸ், அப்படியே ஒரு 2 லேயராக போடுங்க. நான் வந்து கொஞ்சமாக செய்கிறபடியாக நான் ஒரேடியாக வடிவாக லேயர் பண்ணுறேன். கூட அமர்த்தக்கூடாது ரைஸ், அப்படியே மேலால் பரப்பின மாதிரி தான் பரப்பணும். நல்லா எல்லா பக்கமும் சரியாக பரப்புகிற மாதிரி பரப்பி விட்டுறணும். நல்லா பரப்பின பிறகு அதுக்கு வந்து நான் வந்து மேலால் நெய் போடுறேன். நெய் போட்டால் நல்ல ஒரு வாசமாக நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதே நேரத்தில் வந்து ரைஸ் வந்து இன்னும் கொஞ்சம் மொய்ஸ்டாக இருக்கும். கொஞ்சம் காஞ்ச மாதிரி வரண்டு இல்லாமல் இருக்கும். ஸோ இதுக்காகத்தான் மேலே நாங்கள் நெய் போடுறது. உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் போட்டுக்கொள்ளுங்க. நான் ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு கிட்ட தான் நான் வந்து போட்டிருக்கிறேன். அதுக்கு பிறகு வந்து மேலால் நான் என்ன செய்ய போகிறேன்னு சொல்லி சொன்னால் கரம் மசாலா கொஞ்சம் இருந்தால் எடுத்து தூவி விடுங்க. நான் வந்து கொஞ்சமாக கரம் மசாலா தூவுறேன். இது வந்து அந்த ஆவியில் வெந்து வரைக்கும் அந்த ரைஸ்லேயும் ஒரு நாள் ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். பிறகு நாங்கள் அதை சேர்த்து விடேக்க பிரியாணியை கீழே இருந்து எடுத்து சிக்கனையும் ரைஸையும் சேர்த்து விடேக்க நல்ல ஒரு ஃப்ளேவர் ஒன்று கொடுக்கும் இந்த மேலால் போடுற கரம் மசாலா. ஸோ அதையும் நான் போட்டுக்கொண்டேன். உங்கள்கிட்ட இருந்தால் போடுங்க, இல்லாட்டிக்கு நீங்கள் விடலாம். சில பேர் வந்து இந்த ஃப்ரைட் ஆனியன்ஸும் போடுறவங்க, அதுக்குமே நல்லா தான் இருக்கும். அதுக்கு பிறகு வந்து கொஞ்சமாக கொரியண்டர், மின்ட் லீஃப் இல்லை நீங்கள் இருந்தால் நீங்கள் அதையும் சேர்த்து போட்டுக்கொள்ளலாம். போட்டுட்டு இதில் தட்டை போட்டு இதுக்கு மேலே வந்து நல்ல ஒரு பாரமான ஏதாவது ஒரு பொருளை வச்சு தான் நாங்கள் தம் போட போகிறோம். கீழே வந்து நான் ஒரு தோசைக்கல் வச்சு தான் வச்சுருக்கிறேன். ஸோ நான் வந்து இந்த வடித்த தண்ணியும் அதுக்குள்ள ஒரு சின்ன அந்த இடிக்கிற கல்லையும் போட்டு, இடிக்கிற அந்த சின்ன உலக்கையும் இருக்குது, அதையும் போட்டு கொஞ்சமாக தண்ணியும் எக்ஸ்ட்ராவாக ஊற்றி கொஞ்சம் பாரத்துக்கு நீங்கள் வேணுமெண்டா ஆட்டா அம்மாவை குழைச்சி அந்த பாத்திரத்தில் வாயை சுற்றியும் மூடி விடலாம்.
ஆனால் நீங்கள் இப்படி செய்தீங்கன்னாலே போதும். ஒரு 5 மினிட்ஸ் ஹையில் வச்சுட்டு அதுக்கு பிறகு ஒரு 15 மினிட்ஸ் லோவில் வச்சுட்டு ஆஃப் பண்ணினீங்கன்னு சொல்லிச்சுன்னா சூப்பரான தம் பிரியாணி ரெடி ஆகிடும். பிறகு வந்து இது வந்து சிக்கன் மசாலா. இது வந்து சிக்கன் மசாலா போட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கான் என் ஃப்ரெண்ட். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அவட மசாலா. அப்போ நான் சொன்னேன், நீங்களே அதை செய்து எடுத்துகிட்டு வாங்க, நாங்கள் இங்கே பொரிப்போம்னு சொல்லி. ஏர் ஃப்ரையரில் நான் பிறகு ஒருக்கா பொரிச்சு நான் 2 பேட்சாக செய்தேன். பிறகு ஒரு நாள் நான் ஏர் ஃப்ரையரில் பொரிச்சேன்னா அது நல்லா இருந்துச்சு. இது எண்ணெயில் பொரிக்கிறத விட ஏர் ஃப்ரையரில் பொரிக்கிறது நல்லா இருந்துச்சு. இதுவுமே ஓகே தான். 2 பாட்டாக கொண்டு வந்திருந்தா. இது வந்து அதிராக்கு உரைப்பு இல்லாமல் சும்மா அதிரா ஒரு கொஞ்சமாக சாப்பிடுவா சும்மா. ஆனால் அவக்கும் ஃபுல்லாக கொடுக்கணுமன்றதுக்காக அப்படி செய்தது. மற்றது வந்து சும்மா நார்மல் மசாலா எல்லாம் போட்டு நல்லா கொண்டு வந்துடும். நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எல்லாம் போட்டு நல்லா பொன்னிறமாக வரும் வரை நல்லா பொரிச்சு எடுத்தாச்சு. ஸோ இதுதான் எங்களோட சாப்பாடு. கத்தரிக்காய் பிரட்டல், இது வெங்காய பச்சடி, பிரியாணி, கேசரி, முட்டையும் அவிச்சிருந்தேன். அதோட வந்து வெற்றிலை பாக்கும் வச்சுருந்தேன். திருப்தியான ஒரு சாப்பாடு. வெளியில் போகாமல் டென்ஷன் ஆகாமல் வீட்டிலையே நல்ல திருப்தியாக சாப்பிட்டோம் நாங்கள் அன்றைக்கி. நிறைய நாளைக்கு பிறகு இப்படி ஒரு சாப்பாடு. கொஞ்சம் ஹெல்த் கான்ஷியஸாக அப்பப்போ தான் எப்போயாவது இருந்துட்டு தான் இப்படி சாப்பிட்றது. ஸோ அன்றைக்கி வந்து நல்ல சந்தோஷமாக சாப்பிட்டோம். அதுக்கு பிறகு வந்து வெற்றிலை பாக்கு இருந்துச்சு. சரி உடனே ஒரு பீடா செய்வோம்னு சொல்லிட்டு டெசிகேட்டட் கோகோனட் போடணும். ஆனால் டெசிகேட்டட் கோகோனட் இல்லை. அப்போ இருந்த தேங்காய் பூவை வந்து கொஞ்சமாக லைட்டாக வறுத்தெடுத்துட்டு அதையும் வச்சு குல்கந்த் இருந்துச்சு. அந்த ரோஜா இதழ் வந்து அது ஹனிலெலாம் போட்டு குல்கந்த்ன்னு சொல்லி விற்பாங்க. அதுவும் போட்டு நிஜாம் பாக்கும் போட்டு ஒரு கராம்பும் குத்தி சூப்பராக இருந்துச்சு அந்த பீடா. நார்மலாக சாப்பிட்றதுக்கு நார்மலாக ஒரு இந்த வெற்றிலையும் பாக்கும் மட்டும் சாப்பிடாமல் இப்படி சாப்பிட்றதுக்கு நல்லா இருந்துச்சு. ஸோ அன்றைக்கி நாள் எங்களுக்கு இப்படித்தான் நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக ரிலாக்ஸிங்கான ஒரு வீக்கெண்டாக போச்சுது. உங்களுக்கு இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தா கட்டாயமாக இந்த சேனலுக்கு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படின்னு சொல்லிச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணினீங்கன்னா தான் நிறைய பேருக்கு இந்த வீடியோஸ் வந்து போகும். ஸோ எனக்குமே அது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் லைக் பண்ணினீங்கன்னு சொல்லிச்சுன்னா உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த வீடியோஸுக்கு என்னென்ன வீடியோஸ் வேணுமென்னு நீங்கள் கமெண்ட் பண்ணினாலும் நான் அதுவும் வந்து உங்களுக்கு நான் வந்து என்னால் முடிஞ்ச வரையும் செய்து போடுவேன். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய்.